பசங்களா இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டே சீரிஸ்ல ஒரு சூப்பரான ஒரு 3 மார்க் கொஸ்டினை பார்க்க போறோம். வாட் ஆர் த 2 ஸ்டேஜஸ் இன் photosynthesis அப்படிங்கறதா. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டோன்ட் forget to like the video and subscribe to the channel and இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நான் டோனி வில்ஃப்ரெட் பயாலஜி எஜுகேட்டர் அட் Xylem Learning. சோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படினா லைட் ரியாக்ஷன் and செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு டார்க் ரியாக்ஷன். சோ லைட் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் தெரியுமா? சோ this is the first process, it is also called as light dependent reaction because light இருந்தா தான் இந்த process வந்துட்டு நடக்கும். So இதுல direct energy of light வந்துட்டு தேவை. அப்பதான் என்ன ஆகும்? It can produce energy carrier molecules. Energy carrier molecule produce பண்ணும். What is that அப்படினா ATP and NADPH. Okay, so இதுதான் வந்துட்டு செல்லுக்குள்ள இருக்கிற chloroplast. So light வந்துட்டு உங்களுக்கு தைலகாய்டுல படுது. So அப்படி படும்போது அந்த இடத்துல ATP and NADPH வந்துட்டு production will happen. ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஏடிபி என்ஏடிபிஹெச்சை வச்சு தான் அடுத்து டார்க் ரியாக்ஷன் நடந்து நமக்கு குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் வில் ஹேப்பன். ஸோ இந்த லைட் ரியாக்ஷனில் இன்னொரு விஷயம் நடக்கும். என்னதுன்னா ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் வில் ஹேப்பன். ஃபோட்டோனா லைட்டு, லைசிஸ்னா பிரேக்கிங். ஸோ வாட்டரை உடைப்போம். ஸோ அப்படி நடக்கும் பொழுது என்னாகும்? வாட்டர் மாலிகூல்ஸ் வந்துட்டு broken down into ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ வாட்டர் வந்துட்டு ஹைட்ரஜன் ஆக்சிஜனாக பிரியும் அண்டர் லைட் எனர்ஜி. அதாவது லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி யூசிங் லைட் எனர்ஜி we are doing this, it will happen inside the thylakoid தான். சரிங்களா? ஸோ ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் டார்க் ரியாக்ஷன். ஸோ இது வந்துட்டு இந்த குளோரோபிளாஸ்ட் உடைய ஸ்ட்ரோமால நடக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ குளுக்கோஸ் கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, CO2, அது ஃபிக்சேஷன் ஆகும். என்னவா அப்படின்னா குளுக்கோஸா. திஸ் இஸ் அ சிம்பிள் கார்போஹைட்ரேட். ஸோ இந்த ப்ராசஸ் தான் கேல்வின் சைக்கிள் சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரோமால நடக்கும். இதை பத்தி டீடைல்டா நீங்க ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க. சரியா? ஹோப் இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் யூ. நம்ம டிசம்பர் 26, 2025 அன்னைக்கு ஒரு நீட் எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸை லான்ச் பண்ணோம். அதுக்கு தான் பேர் XPL Xylem Premier League சொல்லலாம். ஸோ இதில் லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் செஷன், ஏஏ ஃபீச்சர், கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர், அதுக்கப்புறம் வீக்லி எக்ஸாம், அதுக்கான டெஸ்ட், வீக்லி எக்ஸாமுக்கான கொஷின் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் சூப்பர் மெட்டீரியல், நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட், கிரேட் இன் பேட்டில் சொல்லிட்டு GAB எக்ஸாம் வைப்போம். அதில் காம்படிட்டிவ் ரேங்க் தெரிஞ்சுக்கலாம். மென்டார்ஷிப் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸோட ப்ரைஸ் 4275 இன்க்ளூடிங் GST. ஆஃப்லைனில் 19574 இன்க்ளூடிங் GST. ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் மெட்டீரியல் டேப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டேப்ல இந்த மாதிரி ரெக்கார்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ இந்த ஆஃபரை பயன்படுத்துங்க. XPL 10 கோட யூஸ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. யூ கேன் ஜாயின் திஸ் கோர்ஸ். அப்புறம் நிறைய பசங்க பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள்ல இருந்தால் படிக்க ஆரம்பிப்பாங்க நீட்டுக்கு. அப்போ மார்ச் 27 ஆரம்பிக்கிற ஒரு சூப்பர் XPL கோர்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லணும். ஸோ அது ஒரு 30-35 நாள் நடக்கும் நீட் எக்ஸாம் வரைக்கும். அப்போ அதில் GAB டெஸ்ட் சீரிஸ், கிராண்ட் டெஸ்ட், நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட் அப்படின்ட்டு பல டெஸ்ட் இருக்கும். அப்புறம் லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் செஷன், லைவ் கிளாஸ், டவுட் கிளியரிங் செஷன்ஸும் இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இதோட பிரைஸ் 10,000 + GST. ஆஃப்லைனில் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய என்னுடைய Xylem ஹைபிரிட் கேம்பஸ்ல இருக்குது. ஸோ அப்போ இந்த பேட்ச்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா ஆன்லைன் XPL ஃப்ரீயா கிடைச்சிரும். இப்போ டிசம்பர் 26 ஆரம்பிச்சோல அந்த கோர்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். இல்லைனா அந்த XPL இப்போ பிப்ரவரியில் இன்னொரு பேட்ச் போடுவோம், அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ஆன்லைன் XPL. சரியா? நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 4th வீக்லேருந்து நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் ஒரு ஹைப்ரிட் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம். அதில் 1 டே ஆன்லைன், 1 டே ஆஃப்லைன் இருக்கும். அதுக்கு பேர் தான் LMRP, லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம். ஸோ 81 சாப்டர் நம்ம 20 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். ரைட்? அப்போ அதுக்கு ப்ராப்பராக நீங்கள் ரிவிஷன் பண்ண உங்களுக்கு டைம் கிடைக்கும். அப்போ ப்ராப்பராக எக்ஸாம் வைப்போம். அந்த எக்ஸாமுக்கான சொல்யூஷன்ஸை கிளாஸில் டிஸ்கஷனும் பண்ணுவோம். இட் வில் பி பயங்கர ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. 8000+ நீட் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. 25+ LMRP எக்ஸாம்ஸ், 30+ மார்க் டெஸ்ட் இருக்கும். எல்லாம் நீட் பேட்டர்ங்கிறதால இட் வில் பி பயங்கர ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. சரியா? யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. தீஸ் ஆர் த 50+ ஃபியூச்சர் டாக்டர்ஸ் தட் வி ஹவ் கிரியேட்டட். Xylem சென்டர் போட்டு ஃபர்ஸ்ட் இயர்லேயே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்துட்டோம். தே ஆர் ஸ்டடிங் இன் மெடிக்கல் காலேஜஸ் ரைட் நவ். ஸோ யூ கேன் ஆல்சோ அச்சீவ் திஸ் பசங்களா. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. கால் திஸ் நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் அண்ட் டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ரைட்? ஸ்கேன் QR கோட் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கெட் யூர் ஃப்ரீ நோட். ஸோ பசங்களா கெட் யூர் ஃப்ரீ நோட்ஸ் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் சேர்ந்துக்கோங்க. நம்ம செஷன்ஸ் உடைய நோட்ஸ் PDF அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கிடைக்கும். ஸோ டோன்ட் forget to like the video and subscribe the channel. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. I will see you in my next video. Until then, keep learning, keep growing. Thank you.